வழக்கமாவே ஒரு அடிக்கடி ஒரு சிலவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்னன்னா உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு, உலகம் கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாத்தா காலத்திலே இல்ல சிலருடைய அப்பா அவங்களுடைய காலத்திலே பாத்தீங்க அப்படின்னா, நாம எந்த இடத்துல வாழ்றோமோ அதுக்கு பக்கத்திலேயே அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கும். உதாரணத்துக்கு விவசாயம் செய்யறாங்கன்னா அவங்க விவசாய நிலத்துக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய வீடு இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல போக வர எல்லாமே வசதியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு காலம் பாத்தீங்கன்னா அறிவியல் வளர்ந்து கொண்டே போகிறது. வேலைக்காக பல இடங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப நானே பாத்தீங்கன்னா சொந்த ஊர் மதுரை, ஆனால் 450 கிலோமீட்டர் தொலைவில் இங்க சென்னையில வேலை பார்க்கிறோம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான இடங்களுக்கு போய் தன்னுடைய வேலைகளை தொடர்றாங்க. சோ அந்த மாதிரியா கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வளர்ந்துட்டே இருக்கு. உலகம் தன்னோட கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு இடத்துக்கு நம்ம சொந்த ஊருக்கு திருப்பி வரணும் அப்படின்னாலுமே அந்த போறதுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கும் அதே மாதிரி வரதுக்கும் எளிமையா இருக்கு. அதற்கு பலவிதமான போக்குவரத்துகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதுல விமான போக்குவரத்து சொல்லலாம் போறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடல் வழியாக போறக்கூடிய ஒரு போக்குவரத்து. அதிக அளவுல எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு சாலை வழியாக இருக்கக்கூடிய தரைவழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சாலை வழி போக்குவரத்து வளர்ந்துகிட்டே இருக்கு. முன்னாடி பக்கத்துல இருந்த வரைக்கும் ஒரு சாதாரண ரோடுகளா இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய அந்த அரசு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெடுஞ்சாலைகளை அமைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து, அதாவது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை ஒவ்வொரு பகுதியையும் இணைப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களை பல்வேறு மாநிலங்களை இணைப்பதற்காக சாலைகள் போடப்படுகிறது. அப்படி ஒரு மிக முக்கியமான சாலை, அந்த மிக முக்கியமான சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் போர்ஷன், ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, காலம் காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை பற்றி நாம பேச போறோம். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் வர்த்தக ரீதியாக இரண்டாவது பெரிய நகரமாக உள்ள மார்த்தாண்டம் போதிய சாலை வசதி இல்லாததால் போக்குவரத்து நெரிசலில் முதலிடம் வகிக்கிறது. போக்குவரத்து நெரிசலால் மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதுமே பாதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் சென்றாலும் வந்தாலும் மார்த்தாண்டம் போக்குவரத்து பாதிப்பில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்ப முடியாது. திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை அமைக்கப்பட்ட 150 அடி அகலம் கொண்ட ராஜபாதையே இன்று பல இடங்களில் 50 அடி வரை குறுகி கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கும் மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலை. காலை மாலை வேளைகளில் மார்த்தாண்டம் பம்மம் முதல் வெட்டுவெந்தி வரை உள்ள 1.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சுமார் 1 மணி நேரம் ஆகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் செல்வோர் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் உயிரிழக்கும் சம்பவங்களும் நடந்து வருகிறது. இந்த சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவாக்கம் செய்ய கோரி பல்வேறு அமைப்புகள் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது ஒருபுறம் இருக்க, காவல் கிணறு, காப்பிக்காடு, களியக்காவிளை வழியாக திருவனந்தபுரம் செல்லும் புறவழிச்சாலை திட்டம் பல்வேறு காரணங்களால் முடங்கியுள்ளது. இதேபோல் கடற்கரை சாலையை மேம்படுத்தி கனரக வாகனங்களை அந்த வழியாக அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கண்டுகொள்ளப்படாமல் உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதோடு புறவழிச்சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடற்கரை சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை 47 இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் நாம பேசின அந்த செய்தி தொகுப்புல பார்த்த அந்த பகுதி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனா இந்த NH 47 எங்கிருந்து எதுவரை போகிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். குறிப்பாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா கன்னியாகுமரி. இது நம்மளுடைய தமிழகத்தினுடைய அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல கன்னியாகுமரி தொட்டு அதற்கடுத்து நாம பார்க்கக்கூடிய பகுதி திருவனந்தபுரம் வழியாக இந்த சாலை செல்லுகிறது. இதற்கடுத்தாற்போல் இந்த சாலை கொல்லம் செல்லுகிறது, கேரளா. அதை தாண்டி ஆலப்புழா போகிறது. அதற்கடுத்து கொச்சி செல்லுகிறது. அதற்கடுத்து இந்த சாலை திருச்சூர் வழியாக சென்று பாலக்காடு, இதை தொடர்ந்து கோவை பகுதி உள்ள வருகிறது. கோவை தொடர்ந்து பவானி, ஈரோடு இருக்கக்கூடிய அந்த பவானி தொட்டு சேலத்தில் முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 620 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சேலம் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 47. இதுல மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கக்கூடியது கன்னியாகுமரியிலிருந்து அந்த நாகர்கோயில் வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நாகர்கோயில தக்கலை தொட்டு அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா குறிப்பா நாம சொல்லக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தோம்னா மார்த்தாண்டம். அந்த மார்த்தாண்டத்துல பம்மம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தொடங்கி
குழித்துறை வரை மிக அதிக அளவுல பிரச்சனை இருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது அப்படிங்கறதா. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இதுல 2 கிலோமீட்டர் தான் இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஆனா இதை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கறதா இங்க உள்ள மக்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது பற்றி அங்கு களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜெபசன் நம்மோடு இணைக்கிறார். அதே நேரத்தில் இங்கு அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்த மார்த்தாண்டம் பகுதி உள்ளடக்கிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் விஜயதாரணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் விஜயதாரணி. இதை தொடர்ந்து நான் நமது செய்தியாளருக்கு போன நினைக்கிறேன். ஜெபசன், நீங்க சொல்லுங்க, அந்த பகுதியில நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிபிக்கான அந்த 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதியில என்ன மாதிரியான பிரச்சனை தற்போது நிலவி வருகிறது, அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு ஆணி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன, அதனுடைய நிலை என்ன, அதை பற்றி விரிவா சொல்லுங்க. வணக்கம் ஆண்ட்ரோஸ். தற்போது வந்து நாம் நின்று கொண்டிருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது பெரிய வர்த்தக நகரம் என்று சொல்லக்கூடிய மார்த்தாண்டம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். 2வது பெரிய வர்த்தக நகரம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்த்தாண்டம் நகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு முதலிடம் பிடிக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் சொல்வதற்கு நாம் செல்ல வேண்டுமானால் இந்த மார்த்தாண்டம் பகுதியை கடந்தே நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தற்போது இருக்கிறது. இதற்காக மாற்று சாலைகள் வந்து ஏற்படுத்துவதற்கு பல திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டிருந்தாலும் அது தற்போது வந்து கிடப்பில் தான் கிடக்கும் ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. தற்போது நாம் குறிப்பா பார்க்கும்போது நாகர்கோவிலில் இருந்து, அதாவது பார்வதிபுரம், தக்கலை, அதுக்கு அடுத்தபடியாக மார்த்தாண்டம், குளித்துறை, அதுக்கு அடுத்தபடியாக களியக்காவளை, அதாவது திருவனந்தபுரம், அதாவது கேரளா எல்லை பகுதியை நாம் எட்டி விடுவோம். அதற்கு செல்லக்கூடிய இந்த பகுதிகள் குறிப்பாக நாம் இந்த சாலையை அதிகமாக பயன்படுத்துவர் யாருன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்த சாலையை அதிகமாக பயன்படுத்துறாங்க. குறிப்பா அவங்க அந்த பகுதிகளில் இருந்து சர்வதேச விமான நிலையம் வந்து திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கு. அந்த பகுதியில், அதாவது சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துறாங்க. அதாவது NH47 என்று சொல்லக்கூடிய இந்த சாலை சேலத்திலிருந்து கன்னியாகுமரியை இணைக்கக்கூடிய இந்த சாலை, இந்த சாலையை பயன்படுத்தும் பொழுது அவங்க வந்து நாகர்கோவில் வந்து பார்வதிபுரம் அந்த பகுதியில் வந்து அதிகமான ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் போது தக்கலை பகுதி, அதாவது வர்த்தகத்தில் சற்று வளர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஆக்கிரமிப்புகளும் வந்து அதிகரித்திருக்குன்னு தான் சொல்லணும். தற்போது தக்கலை அடுத்தபடியாக மார்த்தாண்டம் பகுதி, இந்த மார்த்தாண்டம் பகுதியில் மார்த்தாண்டம் பம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து குளித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் வந்து 2 சக்கர வாகனத்தில் ஆகட்டும் 4 சக்கர வாகனத்தில் ஆகட்டும் நாம் கடந்து செல்ல முயற்சிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆகிறது. அதாவது காலை இந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய காலை 7 மணி முதல் கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் 2 மணி நேரத்திற்கு அதிகமாகத்தான் நாம் அந்த இடத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து அதே போல மாலை 4 மணிக்கு மேலாக இரவு 9 மணி 10 மணி வரைக்கும் இதே சூழ்நிலை தான் தற்போது நிலவி இருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்தியான வேளையிலும் தற்போது வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பா இந்த மார்த்தாண்டம் பகுதியில் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ராஜபாதையாக இருந்த இந்த மார்த்தாண்டம், அதாவது பத்மநாபபுரம் முதல் திருவனந்தபுரம் வரை இந்த பகுதியில் வந்து 120 அடி விட்டு இருக்கக்கூடிய இந்த சாலை வந்து தற்போது 40 முதல் 60 அடி அகலமே இந்த பகுதியில் இருக்கிறது. இதற்கு காரணம் குறிப்பாக இந்த வணிக நிறுவனங்கள் தங்களுடைய கட்டிடங்களை வந்து சாலைக்கு அருகிலே வந்து வைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் வந்து மேற்கூரைகளை அமைத்து சாலையின் அந்த விளிம்பிலே கொண்டு அந்த மேல்கூரைகளை அமைத்திருக்கிறார்கள். இதை வந்து அப்புறப்படுத்துவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகமோ அல்லது நகராட்சி, குளித்துறை நகராட்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படிங்கறது வந்து மக்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட தகவலாக இருக்கு. தொடர்ந்து இது குறித்து இந்த புறவழிச்சாலை, அதுக்கு அடுத்தபடியாக அந்த புறவழிச்சாலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு எளிதில் செல்லக்கூடிய ஒரு சாலை, அதாவது பைபாஸ், அந்த பைபாஸ் அந்த வழியாக அது வந்து பிஜேபி காலத்துல அந்த திட்டத்தை வந்து நாற்கரை சாலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து புறவழிச்சாலை அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டி அதை வந்து அதுக்கான பணிகளை தொடங்கினாங்க.
குறிப்பாக வந்து அந்த பணியை கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய வேலைகள் கிட்டத்தட்ட 100கணக்கான கோடிகள் முதலீடு செய்து தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தற்போது வந்து கிடப்பில் கிடக்கிறது. அதற்கான காரணம் அந்த பகுதியில் அந்த சாலையை நாம் ஏற்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகள், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழுகின்ற மக்களுடைய வீடுகள் இடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 100கணக்கான வழிபாட்டு தலங்கள் இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது குறித்து நாம் பேசுவதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதற்கு அது ஏன் வேண்டாம், அவர்களோட அந்த பகுதியில் வந்து அது வருவதனால் என்ன பாதிப்பு என்பதை குறித்து பேசுவதற்கு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து அது மட்டுமில்லாமல் குளித்துறை நகராட்சியினுடைய தலைவி இருக்காங்க. இந்த நாம் இப்ப சொல்லப்பட்ட அனைத்து குறித்தும் நான் இன்னும் 1 மணி நேரத்துல தொடர்ந்து அவர்களிடையே கேட்டு பல தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆண்ட்ரோ, ஜெபசன் தொடர்ந்து பேசலாம். ஜெபசன் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாரு. அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் அந்த சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்றதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மணி நேரமும் 41 நிமிடங்கள் தான் ஆக்சுவல் டைம். ஆனா இவர் சொல்லக்கூடிய அந்த பம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து அதே நேரத்தில் அங்க குளித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி கடப்பதற்கு 2 கிலோமீட்டர் கடப்பதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து 2 மணி நேரம் ஆகிறது. அதுவும் பீக் ஹவர்ஸ்ல ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் திருமதி விஜயதரஞ்சா அவங்க கேட்கணும் கேள்வி என்னன்னா, இந்த ஒரு காலதாமதம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்து வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. இதற்காக நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு என்ன ஒரு வழி செய்திருக்கிறீங்க? அந்த போக்குவரத்தை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அதாவது நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2011 சட்டமன்ற உறுப்பினராக அந்த பகுதிக்கு, குறிப்பாக இன்னைக்கு மார்த்தாண்டத்தை பத்தி நீங்க இந்த நிகழ்ச்சி எடுத்ததற்காக நான் தந்தி தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கப்புறமாவது ஏதாவது நல்லது நடந்துராதாங்கிற ஒரு ஆதங்கம் என்னை போன்றவர்களுக்கு மிகவும் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா இதுக்காக பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மார்த்தாண்டம் பகுதி என்னோட தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பெரிய வர்த்தக பகுதி. இந்த பகுதியை நம்பி பல வர்த்தகர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிறைய மக்கள் மையப்பகுதி, எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துடைய 2வது பெரிய நகரம், பெரிய மைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில இந்த போக்குவரத்து நெருக்கடி பெரிய அளவில் பெரிய பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் 2011 நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே இதற்கு ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்ற முயற்சி எடுத்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதற்குண்டான ஆய்வுகளை நடத்தியது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அந்த ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று அதோடைய இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இப்ப மத்திய அரசின் டிபார்ட்மெண்ட்ல பெண்டிங்ல இருக்கு. குறிப்பா வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் இதை குறித்து கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். அந்த அளவில் இந்த ஆய்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று அங்க ஒரு மேம்பாலம் அமைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். இன்னொரு பக்கம் மேம்பாலத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜெபர்சன் அங்கிருந்து கூறியது போல மேம்பாலத்திற்கு வந்து சைட்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால கீழையும் பாதை சுருங்கிருச்சு. ரொம்ப மேல மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் பாதைக்கான விரிவில்லை, கூரைகள் வெளியில வந்து நீட்டிட்டு இருக்கிறதுனால அதற்குண்டான பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால ஆக்கிரமிப்புகள் ஓரளவுக்கு வர்த்தகர்களை பெரிய அளவில் பாதிக்காமல் அந்த ஆக்கிரமிப்புகள் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதாவது ஒரு ஹியரிங், பப்ளிக் ஹியரிங் மாதிரி வச்சு அவங்களோட கலந்து ஆலோசித்து உரிய இடங்களை அவர்களிடம் என்று பெற்று அந்த இதை செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முறையா வந்து ஒரு மேம்பாலம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். தற்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு மத்தியில. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாற்றம் ஆட்சியில் இருக்க வரக்கூடிய அந்த தருணத்தில் நான் முன்வைப்பது என்னவென்றால், ஏற்கனவே எங்களுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட ஆய்வு, இந்த பகுதியில் எடுத்துக்கொண்ட ஆய்வை தொடர்ந்து நடத்தி இந்த மேம்பாலம் அமைவதற்கான வாய்ப்புகளை எங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் அந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி தான் வந்திருக்காரு. அந்த வகையில் அவங்க அந்த ஆய்வுகளை கைவிட்டு விடாமல் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி அங்க ஒரு மேம்பாலம் அமைத்து அங்க நெருக்கடியை குறைக்கலாம். அந்த ஆய்வுகளை கைவிட்டக்கூடாது. இப்ப நாங்க செஞ்சிருக்கிற வேலையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அதை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். இரண்டாவது, தற்காலிகமாக அந்த நெருக்கடியை நீக்கணும்ட்டு 2011 நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே வடக்கு தெருன்னு ஒரு தெரு இருக்கு. இப்ப நீங்க காமிச்சிட்டு இருக்க இந்த பொசிஷன்லயே இந்த வடக்கு தெரு பகுதி வருகிறது. அந்த வடக்கு தெரு பகுதியிலிருந்து அட்டைக்குளம் என்ற பகுதியை நாங்கள் வந்து நேரா போய் பார்வையிட்டு அங்க ஒரு மாற்று வழி ஏற்பாடு செஞ்சு ஒன் வேயா ஆக்கினோம் நாங்க.
அந்த ஒன்வே வழியா நிறைய டிராபிக் மாற்றி விடப்பட்டதால அந்த வடக்கு தெருல இருந்து வரக்கூடிய பெரிய அளவில் வர டிராபிக் அது ஆனா உள்பகுதிகளில இருந்து வரக்கூடிய டிராபிக் மேல்புறம் போன்ற பல்வேறு பகுதிகளில இருந்து வரக்கூடிய அந்த டிராபிக் அந்த டிராபிக்கை நாங்க மாத்தி விட்டோம். மாத்தி விட்டதுனால இப்ப ஓரளவுக்கு ஒரு 30% டிராபிக் அது வழியா இப்ப வந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கே தவிர, ஆனால் பீக் அவர்ஸ்ல சொல்ல போனா அது எந்த வகையிலும் பலன் அளிக்கல, ரொம்ப பெரிய மாறுதல் தெரியல. அதே நேரம் எங்களுடைய பகுதியில மேலிருந்து வரக்கூடிய டிராபிக் தான் வடக்கு தெரு நான் சொன்னது. கீழிருந்து மேலே செல்லக்கூடிய திருவனந்தபுரம் செல்லக்கூடிய பாதையில பாத்தீங்கன்னா சாங்கை, கல்லுத்தொட்டி என்ற பகுதிகள் இருக்கு. அங்க ரோடு இருக்கு. அந்த ரோட விரிவாக்கம் செய்து அதை ஒன்வே டிராபிக்கா மாத்துறது மூலமா இந்த பக்கத்துல இருந்து போற டிராபிக்கும் கீழிருந்து மேலே செல்லக்கூடிய டிராபிக் கொஞ்சம் மாத்தி விடுறதுனால ஓரளவுக்கு மையப்பகுதியில டிராபிக் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதையும் மாவட்ட ஆட்சியரிடம் நான் தொடர்ந்து கோரிக்கை வைத்து சட்டமன்றத்தில் இதை குறித்து தொடர்ந்து பேசியதன் மூலமாக இப்ப அதுக்குள்ள ஆய்வு RDO மூலமா நாங்க பண்றோம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், குறிப்பா இதற்காக 2 பெரிய திட்டங்களை நான் மாற்று திட்டங்களையும் கொடுத்திருக்கேன். மாற்றுனா மேம்பாலத்துக்கு மாற்று திட்டம் கிடையாது, மேம்பாலம் வரணும். அது போக இன்னொன்னு என்னன்னா, திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபாய் நிதியில் அந்த பாலம் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு மேல 7 கால் போட்டும் கூட அது யாரும் எடுக்காம இருந்த காலத்துல கமிட்டி ஆஃப் டெண்டர்ஸ் அங்க இங்க நடையா நடந்து சட்டமன்றத்தில் பேசி அந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்து இன்னைக்கு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கு. அந்த பாலம் முடிவடையும் போது மேல்புறம் செல்லக்கூடிய டிராபிக் எல்லாம் அது வழியா பிரிஞ்சு போகும். 64 கோடி ரூபாய்க்கான மதிப்பீடு செய்யப்பட்ட விரிகோடு ரயில்வே மேம்பாலம், அந்த மேம்பாலத்திற்கு இப்ப மதிப்பீடு செய்ய நான் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து இப்ப அந்த மதிப்பீடு சட்டமன்றத்தை நான் பேசியதன் விளைவாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அது விரைவில் கொண்டு வருவோம்னு சொல்லி இருக்காங்க. அது வரும்பொழுது அது புறவழிச்சாலையில கொண்டு போய் சேர்க்கும். இவ்வளவு இருக்கும் பொழுது என்னுடைய கோரிக்கை, இந்த மேம்பாலம் வர வேண்டும், இந்த மாற்று திட்டங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். இதன் பின்னர் அது நாற்கரை சாலையோ புறவழிச்சாலையோ அது எந்த சாலையோ பேர் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதிகமான நிதிகள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிதிகள் மத்திய அமைச்சர் இப்ப நிலவில் இருந்த அமைச்சர் எங்களுடைய அரசாங்கம் 1000 கோடி ரூபாய் அடிஷனல் நிதிகள் கூடுதலாக நிதிகள் அந்த புறவழிச்சாலைக்கு என்று ஒதுக்கிட்டு 2 மாசம் முன்னாடிதான் ஒதுக்குனாங்க. அந்த திட்டத்தையும் அதிகமான நிதிகள் நிலை கையகப்படுத்த புதிய சட்டம் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு ஒன்றுக்கு ஒரு சென்ட் எங்க ஊர்ல ஈஸியா 5 லட்சம் 10 லட்சம் 4 லட்சம் குறைஞ்சு ஒரு சென்ட் கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவில் மார்க்கெட் விலையில 4 மடங்கு அந்த சட்டத்தின்படி அந்த நிதிகளை மக்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு 10 லட்சம் 12 லட்சம் வழங்கினாதான் அந்த நாற்கரை சாலையெல்லாம் கொண்டு முடியும். அது கிடப்பில் இருக்குன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதுனால அர்த்தம் கிடையாது. மக்களை ஒரு வகையில திருப்திப்படுத்தணும், இல்லன்னா அந்த இதை கைவிடுற மாதிரிதான் வரும். ஆகையால ஏதோ ஒரு வகையில நாற்கரை சாலையோ புறவழிச்சாலையோ அதை கொண்டு வரது மூலமாகவும் பெரிய அளவுல மார்த்தாண்டத்துல டிராபிக் குறையும். அதே நேரத்தில் மேம்பாலம் அமைத்து இந்த பிற திட்டங்களையும் முழுமையா என்னோட ஈடுபாடோட இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் முழுமையா நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த நெருக்கடிக்கு ஒரு பெரிய தீர்வு காண வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பேசலாம். திருமதி விஜயதாரணி அவங்க குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க அதற்குண்டான ஒரு போக்குவரத்தை குறைப்பதற்குண்டான ஒரு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாற்று வழி திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அது போல ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டப்படுவதற்குண்டான ஒரு ஆய்வு வரைக்கும் மேற்கொண்டிருக்கு. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் செயல்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ராஜபாதையாக இருந்தது 150 அடியாக இருந்தது. தற்போது மக்கள் பயன்படுத்தக்கூடியது 40 அடியிலிருந்து 60 அடி வரைக்கும் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலை மிக குறுகிய அளவில் போய்க்கிறது. அதனால போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. அதனால மக்கள் அதிக அளவில் பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. ஆனா அதற்கு மாற்று நடவடிக்கைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஏன் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை, அதற்கு விடிவு காலம் தான் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜெபஸ்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கு அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க நமது திருமதி விஜயதாரணி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர். இப்போ இவங்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, அப்போ அந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமாக நீங்களே அதை சொல்றீங்க, அந்த ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று பண்ணிக்கிறீங்க. அந்த மாற்று வழி நீங்க குறிப்பிட்டது போல அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க, இதை ஏன் குறைக்க முடியலையா? அதாவது ஆக்கிரமிப்புன்னு பாத்தீங்கன்னா கீழே ரோடு விரிவாக்குறதுக்கும் ஆக்கிரமிப்பு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது 150 அடி ராஜபாதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடிக்கு இல்ல 80 அடிக்கு மேல அபிஷியலாவே அதுக்கு மேல உள்ளதெல்லாம் பட்டா வழங்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால.
இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களால் பட்டா வழங்கப்பட்டிருக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெரிய பகுதிகள்லாம் அந்த பகுதிகள்லாம் பட்டா வழங்கப்பட்டு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கூரை நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கூரைகள்லாம் பாத்தீங்கன்னா கூட 20 அடி ஆக்கிரமிப்பு பண்ணுது. இப்போ அட்லீஸ்ட் அந்த கூரைகள்லாம் கொஞ்சம் நீக்கினாங்கன்னா பட்டா வழங்கப்பட்ட இடங்களை என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது, அது ஆர்ஜிதம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த அளவில் பாத்தீங்கன்னா பழைய 150 அடி ராஜபாதை வேணும்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த மார்த்தாண்டத்தையே அழிக்கிற மாதிரி வந்துரும். அது எனக்கு என்னமோ அது சாத்தியமா தெரியல. ஒட்டுமொத்த வர்த்தகர்கள் எல்லாருமே அவங்களோட தொழிலை இழக்க வேண்டியது வந்துரும். அட்லீஸ்ட் ஒரு 100 அடிக்காவது அந்த ரோடு கொண்டு முடிஞ்சா, அதுல ஒரு மேம்பாலம் அமைக்க முடிஞ்சா அது ஒரு பெரிய வெற்றி திட்டமா இருக்கும். அந்த அடிப்படையில தான் நானு ஓரளவுக்கு அந்த வர்த்தகர்களும் தாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூரைகளை நீட்டி வச்சிருக்க கூடியதை நிச்சயமா நமக்காக பேசணும்னா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதெல்லாம் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆக்கிரமிப்புகளை சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எடுத்தாலே போறோம். இதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் நாங்கள் பலமுறை கோரிக்கை நடத்தி போராட்டங்கள் நடத்தி நிறைய செஞ்சிட்டோம். அந்த அளவு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆபீஸ் எங்க நாகர்கோயில இருக்கு. அந்த ஆபீஸ கூட நாங்க பெரிய அளவில் இந்த நெடுஞ்சாலை மேம்படுத்தப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் முற்றுகை போராட்டமே நடத்தணும். அந்த நெடுஞ்சாலை துறை அந்த அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நாங்க எல்லா எம்எல்ஏக்கள் எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். இவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட எங்களுக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு விடுவு கிடைக்கவில்லை என்பது பெரிய இன்னைக்கும் கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவில் ஆக்கிரமிப்புகள் நீக்கப்பட வேண்டும். அந்த வர்த்தக மக்களை கூப்பிட்டு பேசி அவங்களை புரிய வச்சு கொஞ்சம் இடங்களை விட்டு தர சொல்லி நாம கேட்கலாம். அந்த அளவில் அங்க ஒரு மேம்பாலமும் இந்த ஆய்வுக்கு ஏற்கனவே மத்திய அரசு எடுத்துக்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அந்த மேம்பாலத்திற்கு கூடுதல் இடம் தேவை என்பதுதான் இன்றைக்குள்ள நிலைப்பாடு. அந்த அளவில் அந்த மேம்பாலம் என்பது அந்த கூடுதல் ஆக்கிரமிப்புகள் கொஞ்சமாவது நீக்கினாதான் அந்த கீழே உள்ள பாதையும் சரி செய்யப்பட்டு மேல உள்ள மேம்பாலம் வரும்பொழுது ஒரு ஃபுல்லாவே நீங்க என்டையர் பார்வதிபுரம் தக்கலை எல்லா இடத்துலயுமே பெரிய அளவில் அந்த இடம் சுருங்கி இருக்கிறது. இன்னைக்கு ராஜபாதையெல்லாம் ஒண்ணுமே அங்க சொல்ற அளவுக்கு பாதி கூட கிடையாது. அந்த சாலையில அந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பெரிய அளவில் உயிரிழப்பு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய உயிரிழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டு. இதனால் எனக்கு குறிப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு மலேசியன் மாடல்ல ஒரு மேம்பாலம் ஃபுல்லாவே அந்த களியக்காவிளையிலிருந்து நாகர்கோவில் கடைசி வரைக்குமே ஒரு பிளைஓவர் மாதிரி ஃபுல்லாவே ஒரு மலேசியன் மாடல் பிளைஓவர் அண்ட் கீழையும் சாலை அப்படி வரும்பொழுது இரட்டை அடுக்கு சாலைகள் இரட்டை மாடிகள் என்று அப்படி கொண்டு வந்துடலாம். அப்படி ஏதாவது நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நீங்க குறிப்பிட்டது போல அந்த மேம்பாலம் கொண்டு வரப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஆக்கிரமிப்புக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, பட்டா அரசு சார்பாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் ஜெபசன் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஜெபசன் அங்க ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவங்க திருமதி விஜயதாரணி அவங்க குறிப்பிடுறாங்க அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு பட்டாவே வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில ஆக்கிரமிப்புங்கிறது நீங்க எதை சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் உள்ள மக்கள் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அங்க சந்திக்கிறாங்கிறத அவங்ககிட்டே கேட்டு சொல்லுங்க. ஆண்ட்ரோஸ், தற்போது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை கிட்டத்தட்ட அருகில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மாநிலம், அதாவது கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் தலைமையிடமாக இருக்கிறது. அங்கு வர்த்தக நிறுவனங்கள் அரசு துறையில இங்க கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த மக்கள் அதிகமாக அங்க வேலை செய்து வராங்க. அது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரம் பகுதியை சார்ந்த மக்கள் வர்த்தகத்துக்காக கன்னியாகுமரியை மையமாக வச்சு பலர் வர்த்தகம் செய்து வராங்க. இதனால கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்திற்கும் இடையே அதிக நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள், அதாவது 4 சக்கர வாகனங்கள், அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து அத்தியாவசிய பொருட்களை 24 மணி நேரம் இங்கிருந்து எடுத்து சொல்றாங்க. குறிப்பா பால், காய்கறிகள் உள்ளிட்ட கன்னியாகுமரியிலிருந்து தான் கேரளா மாநிலத்துக்கு எடுத்து சொல்லப்படுது. அதற்கு இந்த பிரதான சாலையான NH47 என்று சொல்லக்கூடிய இந்த சாலையை தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தி வராங்க. இந்த பகுதியில் அதாவது திருவனந்தபுரத்திற்கு செல்ல வேண்டும், அதாவது இங்க இருக்கக்கூடிய அதாவது சில மருத்துவமனைகள்
மருத்துவமனைகள் கூட மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் கூட திருவனந்தபுரத்தில் தான் அதிகமா இருக்கு. இங்கு நோய்வாய்ப்படக்கூடிய மக்கள் அதிகமா திருவனந்தபுரத்தை தான் நாடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க ஆம்புலன்ஸ்ல இங்க இருந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் திருவனந்தபுரத்திற்கு செல்ல வேண்டுமானால் இந்த பிரதான சாலையை பயன்படுத்தி ஆக வேண்டும். இப்படி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சாலை தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்த்தாண்டம் பகுதியில் தற்போது இது மத்தியான வேலை என்பதால் தற்போது நம்மளால் இந்த பகுதியில் நின்று இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பண்ண முடிகிறது. இதே பீக் டைம் காலை நேரமாகட்டும் மாலை நேரமாகட்டும் நம்மளால் இந்த பகுதியில் நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கும். மத்தியான வேலை என்றாலும் கூட தற்போது கூட இந்த பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்துதான் செல்கின்றன. அதையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீங்க சொன்னது போல விஜயதரணி எம்எல்ஏ சொன்னதற்கு அது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியில் நம்முடைய இருக்காங்க ஒரு அட்வொகேட். அவங்க தான் இந்த புறவழி சாலை அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. சுலீபன் அட்வொகேட் அவர் இருக்காரு. அவர்கிட்ட நேர கேட்கலாம் என்றோம். சார் வணக்கம். தற்போது இந்த 4 வழிச்சாலை அதாவது அந்த புறவழிச்சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில நீங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க. நீதிமன்றத்துல எந்த மாதிரியான தகவல்களை வச்சு நீங்க நீதிமன்றத்துல நாடி இருக்கீங்க? நீதிமன்றம் பதிலுக்கு உங்களுக்கு என்ன பதில் இப்ப வந்திருக்கு? அதாவது நான் சென்னை உயர் நீதிமன்றத்துல நான் வழக்கை தொடர்ந்தேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய இயற்கையை சீரழிக்கக்கூடிய பொதுமக்களுடைய சாதாரணப்பட்ட மக்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடிய அளவுக்கும் 90 குளங்கள் விவசாயத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தவறான ப்ராஜெக்டை இங்க இருக்கக்கூடிய தற்போது நிலவில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பவர்களின் பிடியில் சிக்கி அரசும் அரசு இயந்திரங்களும் புறவழிச்சாலை என்ற பெயரில் அந்த சாலையை அப்புறம் மாற்று சாலையாக கொண்டு போவதற்கு திட்டம் போட்டதை எதிர்த்து அதனுடைய அனைத்து அம்சங்களை உள்ளடக்கி பசுமை நீதிமன்றத்தில் தற்போது அது நிலுவையில் உள்ளது. நீங்க இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான பாதிப்புகள் என்னவா இருக்கு? அந்த பகுதியில கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அந்த சாலை ஏற்படுத்துறாங்க? அந்த சாலை ஏற்படுத்துறதுனால மக்களுக்கு முக்கியமான பாதிப்பு என்ன? சுமார் 60 கிலோமீட்டர் முற்றிலுமாக விவசாயம் அழிந்து விடுகிறது. அதுல மல்டி கிராப் இருக்கு. நெல் விளையக்கூடிய வயல்கள், குளங்கள், வீடுகள், வழிபாட்டு தலங்கள், இப்படி நூற்றுக்கணக்கான அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த பாதை செல்கிறது. ஆகவேதான் அந்த பாதை வரக்கூடாது. இந்த மாவட்டத்தினுடைய இயற்கையை அழித்துவிடும், மாவட்டத்தினுடைய அனைத்து வளங்களையும் அழித்துவிடும் சொல்லி நான் அந்த வழக்கை தொடர்ந்துள்ளேன். உங்க தகவல் நன்றி. தொடர்ந்து நாம் ஆண்ட்ரோஸ் இன்னொருத்தர் இருக்காரு, அந்த பாதிப்புக்கு உள்ளானவர் இருக்காரு. சார், இந்த பகுதியில வீடுகள் அதிகமாக சேதமடையுது அந்த புறவழிச்சாலை வரதுனால. அதுக்கப்புறம் மாற்று திட்டம் ஏற்கனவே NH 47 அதுலயே ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மக்களுக்கு பாதிப்புக்கு அரசாங்கம் என்ன நிவாரணம் தருகிறது? அந்த உங்களுக்கு என்ன பாதிப்பு அதிகமா இருக்கு? அதாவது குமரி மாவட்டத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மார்த்தாண்டம் பகுதி போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. இங்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக தக்க நேரத்தில் விமான நிலையம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் சென்று வேலைக்கு செல்ல முடியாமல் வேலை இழந்தவர்கள் ஏராளம். அதே மாதிரி நெஞ்சுவலி ஏற்பட்டு இங்கிருந்து அவசரமாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கின்ற வேளையில் இந்த மார்த்தாண்டம் பகுதியில் 2-3 மணி நேரம் அந்த நோயாளி துடிக்க பல பேர் இறந்திருக்கின்றார்கள். கொடிய நிகழ்ச்சி என்னவென்றால் பிரசவ வேதனை எடுத்து செல்கின்ற சகோதரிமார்கள் கூட உரிய வேளையிலே ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாமல் அந்த வாகனத்திலே பிரசவித்திருக்கின்றார்கள். இந்த கொடிய நிகழ்ச்சி அன்றாட நிகழ்ச்சியாக இங்கு நடைபெறுகிறது. ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளாக மக்கள் அவதி அடைகிறார்கள். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி, எங்களுக்கு வாக்குறுதி தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி, அதற்கு எந்த தக்க நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் புறவழிச்சாலை என்று ஒரு மாய திட்டத்தை காட்டுகிறார்கள். ஏறத்தாழ 2 லட்சம் மரங்கள் முறிக்கப்படுகிறது, நூற்றுக்கணக்கான குளங்கள் அதை அழிக்கப்படுகிறது. இதனால் இந்த மாவட்டத்திலே நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. ஏற்கனவே நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து நன்னீரினுடைய அளவு இந்த மாவட்டத்தில் குறைந்ததன் காரணமாக எங்கள் குமரி மாவட்டத்தினுடைய குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் கடல் நீர்
உள்புகுந்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் குடிநீருக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த புறவெளி சாலை திட்டம் வருமேயானால் நிலத்தடி நீர்மட்டம் அறவே குறைந்து இந்த மாவட்டத்தை கடல் கபலீகரம் செய்கின்ற கொடிய நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தில் நடைபெறும். எனவே நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த புறவெளி சாலை திட்டத்தை கைவிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் நிறைந்த இந்த மார்த்தாண்டம் சாலையிலே வெட்டுவணியிலிருந்து பம்மம் வரை பிளைஓவர் கட்டலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு கருத்தை எண்ணி பாருங்கள். சிங்கப்பூர் போன்ற நெரிசலான பகுதியில் இந்தியாவை சேர்ந்த நம் நாட்டை சேர்ந்த கம்பெனிகள் தான் அங்கு 6 மாடி ரோடுகளை கட்டுகின்றார்கள். ஆனால் இங்கு இந்த சொறியும் சிறங்கும் நிறைந்த குண்டும் குழியும் நிறைந்த இந்த மரண சாலையில் மக்கள் அவதிப்படுகின்ற வேளை நிலையை பார்க்கின்ற போது எங்கள் உள்ளமெல்லாம் துடிக்கிறது. இதற்கு ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் எந்த ஒரு விடிவையும் எங்களுக்கு ஒரு நிவாரணத்தையும் தராமல் இன்றும் விழிப்புதுங்கி இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த நாங்கள் வேதனையில் வாழ்க்கையா. தொடர்ந்து விஜயதரணி எம்எல்ஏ ஏதாவது விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கூறும்போது இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை ஆக்கிரமிப்பு அதாவது அப்புறப்படுத்துவது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் அதிகமாக 140 அடி வரைக்கும் வீதி இருந்த இந்த சாலை தற்போது 40 அடியா இருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படாததுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது நீங்க அதிகாரிகளை நாடி இருக்கீங்களா? பல்வேறுபட்ட அமைப்புகள் கடந்த நாட்களிலே போராடி இருக்கின்றார்கள். இது மார்த்தாண்ட மகாராஜா அவர்கள் அந்த அரசர் இருந்த காலகட்டத்திலே 120 அடி அகலத்தில் அரசருக்கு பத்மநாபுரம் அரண்மனைக்கு திருவனந்தபுரம் அரண்மனையிலிருந்து பத்மநாபுரம் அரண்மனைக்கு செல்வதற்கும் அவருக்கு குமரி முனைக்கு செல்வதற்கும் அவர் 120 அடி அகலத்திலே அன்று இந்த சாலையை அமைத்தார். ஆனால் இன்று இந்த சாலையை ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் ஆக்கிரமித்து 40 அடி கூட இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் கடந்த முறை எங்களிடம் வாக்குகளை கேட்டு வந்த எங்களுடைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்கள் நான் உடனடியாக எம்எல்ஏ ஆனால் 6 மாதத்திலே மேம்பாலத்தை கட்டித் தருவேன், போக்குவரத்து நெரிசலை மாற்றி காட்டுவேன் என்று வாக்குறுதியை அளித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை எங்களுக்கு நிறைவேறவில்லை. இது வேதனைக்குரிய காரியம். இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் களியக்காவிளையில் இருந்து திருவனந்தபுரம் வரை உள்ள 30 கிலோமீட்டர் அங்கு கேரள அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்றி 4 வழி சாலையை அமைத்திருக்கின்றார்கள். நல்ல சீரான சரியான ரோடை அமைத்திருக்கின்றார்கள். அந்த விழிப்புணர்வு கூட தொடர்ந்து பேசுவோம் ஐயா. ஆண்ட்ரோஸ், அதுபோல நேரடியாக ஒருவருடைய வீடும் அந்த இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய இருக்கார். அவர்கிட்ட அது குறித்து தொடர்ந்து கேட்கலாம். ஐயா, இந்த புறவழிச்சாலை அப்படிங்கிற திட்டத்தினால தற்போது உங்களுடைய வீடுகளும் உங்களை போன்ற பலருடைய வீடுகளும் இழக்கப்பட்டிருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது உங்களுடைய வீடுகள் எந்த அளவுக்கு அதாவது வீடு இல்லாம போகுது, அதற்காக அரசாங்கம் ஏதாவது இழப்பீடு கொடுத்திருக்காங்களா? அது தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இன்றைக்கு உடைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை புறவழிச்சாலை திட்டத்தினால் ஏற்படப்பட்டிருக்கின்றது. இந்த வீடுகள் போன நிமித்தம் அதுக்கு மாற்றாக ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்போ வசதியோ எங்களை போன்றவர்களுக்கு கிடையாது. அரசாங்கமானது மிகவும் துச்சமான தொகையைத்தான் நஷ்டஈடாக வழங்கி இருக்கின்றது. அந்த பகுதியிலே இந்த நிலாதனம் செய்யப்பட்ட நிலமானது குறைந்தபட்சம் 5 லட்சம் முதல் 25 லட்சம் வரை சென்று விற்கின்ற அளவிலே அந்த நிலத்திற்கு விலை போகின்றது. ஆனால் அரசாங்கமானது வெறும் 2500 ரூபாய் தான் நஷ்டஈடாக கொடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அரசாங்கம் மனப்பூர்வமாக அந்த ஏழை மக்களை கண்டுகொள்ளாமல் இந்த தொடர்ந்து பேசுவோம். தற்போது தொடர்ந்து நம்முடைய மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை பற்றி பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார். சார், நீங்க சொல்லுங்க, மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலானது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பினால் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த NH 47 சொல்லக்கூடிய இந்த ரோட பொறுத்தவரையில 120 அடி அகலம் உண்டுன்னு சொல்லுவத பழைய காலத்திலிருந்து எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்க கேள்விப்பட்டதும் எங்க கைகள்ல கிடைச்சிருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள் அதை சுட்டி காட்டுது. ஆனா இன்னைக்கு நாம நிக்கக்கூடிய இந்த மார்த்தாண்டம் பகுதியில ஒரு 40 அடி அகலம் மட்டும்தான் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துலதான் இங்க நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா மேம்பாலம் கட்டுவேன். தரையில 40 அடியை வச்சுக்கிட்டு நீங்க பில்லர்களை போட்டதுக்கு பிறகு தரையில ரோடே இருக்காது. அப்ப தரைவெளியை அடைச்சுக்கிட்டு தான் மேல எல்லாமே பறந்து போறது மாதிரி ஒரு ரோடு நம்ம ஏற்படுத்த முடியாது. அதனால முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா தேசிய நெடுஞ்சாலை 47க்கு எத்தனை அடி அகலத்துல ராஜபாதை இருந்தது, அந்த புறம்போக்கு ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லத கண்டுபிடித்து முதல்ல கவர்மெண்ட் கைவசப்படுத்துவதற்கான நடவடிக்கை வேணும்.
அந்த திட்டத்தை பொறுத்தவரையில நம்முடைய வருவாய்த்துறையாக இருந்தாலும், தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும், மாநில அரசாக இருந்தாலும் அப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நீங்க இந்த 4 அதாவது NH47 இதனால இப்ப ஆக்கிரமிப்பினால மக்கள் அதாவது நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க அதை சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கோ இல்ல கல்லூரிக்கோ அலுவலகங்களுக்கோ நம்முடைய பிள்ளைகளோ நாங்களோ போகணும்னு சொன்னா 15 நிமிஷத்துல போய் சேர வேண்டிய தூரத்தை 45 நிமிஷம் ஆனா கூட இந்த பகுதியை தாண்டி போக முடியாத அளவுக்கு நெருக்கடியா இருக்கும். மருத்துவமனைக்கு எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அவசர சிகிச்சைக்காக கொண்டு வரணும்னு நினைச்சா அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இங்க நடைமுறையில் இருக்கு. அது ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்திற்கு நாங்க அங்கதான் போக முடியும். அதுதான் எங்களுடைய ஏர்போர்ட். அதற்கு விரைவாக போக வேண்டிய தேவை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதுக்கு கூட நாங்க இந்த திருவனந்தபுரத்துக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆனா நியாயமாக நாங்க பயணம் செய்தா 45 நிமிஷத்திலேயே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர முடியும். அந்த நிலைமை எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் கண்டதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் வேதனையோட சொல்லும், நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காகத்தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட பேசலாம். உங்க தகவலுக்கு நன்றி. ஆண்ட்ரோஸ், இங்க தொடர்ந்து பேசலாம். ஜெபசன் தொடர்ந்து பேசலாம். அவர் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள். அதாவது தேசிய நெடுஞ்சாலை 47 என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த சாலையில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இதற்கு மாற்று வழியாக அது புறவழிச்சாலையாக இருக்கட்டும் இல்ல தங்க நாற்கரை சாலை திட்டமாக இருக்கட்டும், ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அங்குள்ள மக்கள் முன்வைத்தார்கள். ஏனால் போக்குவரத்து என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒன்று விவசாயமும், அந்த விவசாயி தங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதியும் அது பாதிக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான அந்த குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திருமதி விஜயதாரண்டி அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுல மேம்பாலங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது அரை வருடத்தில் அதை சரி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்ப கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆயிருச்சு அப்படிங்கறதா அவங்களுடைய கேள்வி. இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க மேற்கொண்டு நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறீங்க, வெறும் ஆய்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஏன் இது சாத்தியப்படலை? 6 மாதத்திற்குள் நான் மேம்பாலம் கட்டித்தருவேன் சொன்னா அது போய் சொன்னதா ஆயிடும். நான் சொல்லவும் மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு மேம்பாலம் கட்ட 5 வருஷம் ஆகும் மினிமம். பைல் பவுண்டேஷன் போட்டு எல்லாம் போட்டு எவ்வளவு ஸ்பீடா கட்டினாலும் அட்லீஸ்ட் அந்த நிதிகள் ஒதுக்கி மத்தியிலிருந்து மாநில அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த மேம்பாலம் கட்டப்படணும். அட்லீஸ்ட் ஒரு 4 வருடங்கள் ஆகும். இது எனக்கே தெரிஞ்ச விஷயம். நான் 6 மாசம் எப்படி வாக்குறுதி கொடுப்பேன்? அது கொடுக்கவே மாட்டேன். அப்படி சொல்லி நான் வாக்குகளும் கேட்கவில்லை. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அவரு சகோதரர் சொன்ன மற்ற விஷயங்கள், இது ஒரு விஷயம் தப்பு, அவர் அதை மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்மை. அவர் சொன்ன ஒரே விஷயம் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்குள்ள நம்மளுடைய பணியை தொடங்கி இந்த 6 மாதத்திற்குள் பணிகள், அதாவது என்னுடைய மத்தியில் இருந்த அமைச்சரிடம் நான் 4 முறை இதுக்காக நடந்து இந்த பெட்டிஷன் எல்லாம் கொடுத்து அங்கிருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஃபார்வர்ட் ஆகி அங்கிருந்து நகாயும் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கும் இதோடைய மெசேஜ் அனுப்பிச்சு இதற்குண்டான ஒட்டுமொத்த ஆய்வை செய்யுங்கள் என்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி 2 டிபார்ட்மெண்ட் இது ரெண்டுக்கும் தொடர்ந்து நான் நடந்து செக்ரட்டரி அவங்களை பல முறை சந்தித்து இந்த ப்ரப்போசலை முன்வைத்தோம். அந்த ப்ரப்போசலோட ஒரு ஆய்வு தான் அதன் பின்னர் வந்தது. அந்த ஆய்வின் அடிப்படையில் இடம் இல்லைங்கிறது தான். அதாவது அவரு பேசிய இன்னொரு சகோதரர் சொன்னாரு, அந்த கீழே இருக்கிற பாதையே இல்லைன்னா மேல எப்படி மேம்பாலம் வரும்னு கேட்டார். ரொம்ப சரியான ஒரு விஷயம். கீழே இருக்கிற பாதை போதுமானதா இல்ல. அதுதான் அந்த ஆய்வுடைய ஒரு விஷயமா எனக்கு சொன்னாங்க. அதோடைய முடிவா சொல்லல, ஆனா தொடர்ந்து மேலும் ஆய்வு நடத்தப்படும் சொன்னாங்க. அந்த அளவில் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பாதை மிகவும் சுருங்கி விட்டது. ஆகையால் மேல இருக்கிற அந்த உயரமான பில்டிங்ஸ், சைட்ல எல்லாம் உயரமா பில்டிங்ஸ் இருக்கு, அதோடைய கூரைகள் வெளியில நீட்டிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது மேல மட்டும் மேம்பாலம் எப்படி வருங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த அளவில் கீழே இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு ஒரு 100 அடி நமக்கு கிடைக்குமே ஆனால் அந்த மேல இருக்கிற பாலம் நடைமுறை சாத்தியமா இருக்கும். இதை தெரிந்த உடனேயே நான் செய்த காரியங்கள் என்னன்னா, இதற்கு மாற்று திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலத்தை அமலுக்கு கொண்டு வந்தேன். அதே நேரம் இந்த அட்டக்குளம் ரோட நடைமுறைப்படுத்தி தற்காலிகமாக அந்த வடக்கு தெருல இருந்து வர டிராபிக்கை கொண்டு வந்து வேற இடத்துல நம்ம இப்ப சேர்த்திருக்கோம். அந்த அளவில் தற்காலிகமா உள்ள விஷயங்களை பலதையும் நாம செஞ்சிட்டு இருக்கோம். விரிகோடு பாலம் 64 கோடியில ப்ரப்போசல் இப்ப மதிப்பீடு போயிருக்கு.
அந்த அளவில் இன்னைக்கு மாற்று திட்டங்களை உடனே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. எனக்கு அதுக்குண்டான அந்த அறிவு சிந்தனை இருந்ததால் என்னால இது ஏதோ தவறு இருக்கு, இதை எல்லாத்தையும் நீக்கி இதை சரி பண்றதுங்கிறது காலதாமதம் எடுக்கும். ஆக உடனடியாக நம்ம மாற்று திட்டங்களை யோசிக்கணும்ட்டு அந்த மாற்று திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை சகோதரர்கள் பேசின எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே கருத்தை முன்வைத்தாங்க. என் கருத்தை தான் முன்வைத்தார்கள். அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய அளவிலான அந்த ஆக்கிரமிப்புகள் நீக்கப்பட வேண்டும். ஓரளவுக்கு பட்டாக்கள் வழங்கி இருக்கேன்னு மாநில அரசு மத்திய அரசிடம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மத்திய அரசுல இருந்து ஆய்வுக்கு வந்த செயலாளர்கள் அவங்க கிட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஓரளவுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு, அதை நாங்க ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பட்டாக்கள் வழங்கி இருந்தாலும் கூட அந்த 100 அடிக்காவது அவங்களை சமாதானப்படுத்தி நாம அந்த ரோடை எடுக்கிற பட்சத்துல நிச்சயமா ஒரு மேம்பாலம் பிளைஓவர் சிஸ்டம் ஃபுல்லாவே கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாவே இந்த பிளைஓவர் மெத்தட் வந்துச்சுன்னா, அவர் சிங்கப்பூர் மாடல்ல சொன்னாரு. அதான் சிங்கப்பூர் ஆர் மலேசியன் மாடல் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு அடுக்கு 3 அடுக்கு 6 அடுக்கு என்று இருக்கு. நமக்கு எத்தனை அடுக்கு நாங்க கேட்கல. நாங்க கேட்கறது கீழே தரையில உள்ளதும் அதுக்கு மேல ஒரே ஒரு அடுக்கு தான் கேட்கிறோம். அதையாவது இந்த மாநில அரசும் மத்திய அரசு தற்பொழுது எடுத்துக்கொண்ட ஆய்வையும் முடிச்சு அந்த மேம்பாலத்தோட நிதிகளை வழங்கினா மாநில அரசு அதை கட்டி முடிச்சிருவாங்க. திருமதி விஜயதாரணி தொடர்ந்து பேசலாம். நீங்க குறிப்பிட்டது போல தரைத்தளம் சரியாக இருந்தாதான் அதுல 1 மாடியோ 2 மாடியோ எத்தனை மாடி வேணாலும் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இதுல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டீங்க, சிரத்தை எடுத்தீங்க. ஆனா அதனுடைய விளைவாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடாக அந்த கீழே உள்ள பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய லெவல்ல இருக்கு அப்படிங்கறதான். ஆனா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வருகிறது. என்னன்னா, 120 அடிக்கு உண்டான அரசு தஸ்தாவேஜுகள் எல்லாம் பக்காவா இருக்கு. ஏற்கனவே இந்த சாலை அப்படி இருந்ததுன்னு சொல்லி, ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க இப்ப 40 முதல் 60 அடி தான் அந்த சாலை பயன்பாட்டுக்கே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அரசு இயந்திரங்கள் அந்த சரிவர வேலை செய்யல என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. சேலம் தொட்டு கன்னியாகுமரி 620 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 47, அதில் குறிப்பாக மார்த்தாண்டம் பம்பம் பகுதியில் தொடங்கி குளித்துறை வரை இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருக்கிறது. ஒரு உயிர் போற ஒரு காரியத்தில் கூட திருவனந்தபுரத்துக்கு இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லணும்னா கூட அந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கிதான் அவங்க போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு வருத்தமான ஒரு உண்மையும் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்காக விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜெபசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெபசன், நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஜெபசன் உங்க கூட குளித்துறை நகர்மன்ற தலைவர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வேற என்ன செஞ்சிருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பண்ணிருக்காங்க, இல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவங்க எல்லாம் வந்துச்சு அவங்க சந்திச்சாங்களா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதை பற்றி அவங்ககிட்ட விரிவா கேட்டு சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்ட்ரோ, தற்போது அவங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த உங்களுடைய நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த மார்த்தாண்ட பகுதியில் NH 47 வருது. இந்த பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி என்பது அதிகமாக இருக்குது. இதற்காக நீங்க இதை தீர்க்கிறதுக்கு நீங்க அதிகாரிகளை நாடி இருக்கீங்களா, இல்ல உங்களுடைய மேல அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடி இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெருக்கடிக்கு பல காரணங்கள் இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் காலேஜஸ் பஸ்ஸஸ் 100 பஸ்ஸஸ் வருது. அது பீக் கவர்ல வருது, அது ஒரு காரணம். அதே மாதிரி அனுமதிக்கப்படாத மினி பஸ்ஸஸ் ஜங்ஷனுக்கு வராங்க, மார்த்தாண்ட ஜங்ஷனுக்கு. அது வர்றதுனாலயும் நெருக்கடிகள் ஜாஸ்தியா இருக்கு. அதுபோலதான் மக்கள் பாதசாரிகள் நடக்கிறதுக்கு நடை மேம்பாலம் வேணும். அந்த நடை மேம்பாலம்ங்கிறதுக்கு நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது ஒரு கன்சல்டன்ட் வச்சு செய்யறதா இருக்கும் ஒண்ணு. ஆனா இப்ப இதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேணும்னா 4 வழி பாதை வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா அந்த மக்களுக்கு தேவையான நஷ்ட ஈடு கொடுக்கணும். இயற்கை சூழல் பாதிக்காத வண்ணம் இன்னும் பல முன்னேற்றங்கள் வந்ததுன்னா சில பாதிப்புகள் இருக்கலாம். ஆனா மேக்சிமம் தொடர் பெலார்மின் இருக்கும்போது அதுல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த முறையில மக்களுக்கு தேவையான நஷ்ட ஈட கொடுத்து அந்த 4 வழி பாதையை கொண்டு வரணும். நான் இங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு ராஜபாதைக்கு அப்புறம் ரீசர்வே வந்தாச்சு. இந்த ரீசர்வே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரோட அகலப்படுத்த கூடாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கூட வேணும். ஆனா அதுக்கு அரசாங்கம், நேஷனல் ஹைவேஸ், மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு எல்லாரும் தலை போடணும். இதுக்கு முன்னால ஒரு அமைப்பு கேள்வி கேட்டிருந்தாங்க. சட்டமன்ற குழு வந்திருந்தாங்க மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல. அந்த நேரத்துல நானும் அங்க இருந்தேன். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொன்னாங்க,
இங்க எந்த விதமான என்கரேஜ்மெண்ட் இல்லன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து ரெக்கார்டட், வேணாலும் நீங்க பார்க்கலாம். அதனால நேஷனல் ஹைவேஸ் 47ல அந்த அமைப்பு கேட்ட கேள்விக்கு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் சொன்னது என்னன்னா, எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இல்லை. அப்படி ஆக்கிரமிப்பு இருந்து 2 ஆக்கிரமிப்பு இருக்கு, அந்த ஆக்கிரமிப்பு குறித்த நகராட்சி பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுநாள் அந்த ஆக்கிரமிப்பை அவர்கள் எடுத்தார்கள். அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு தற்போது இந்த பிரதான பகுதி, அதாவது மார்த்தாண்டம் பம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த குளித்தர பகுதி, அதாவது 120 அடி அப்படி அகலமா இருந்த இந்த பாதை வந்து 40 அடியா சுருங்கி இருக்கு. அப்ப இப்ப நீங்க சொல்ற கருத்தை வச்சு பார்க்கும்போது இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பே இல்ல அப்படிங்கிறீங்க. அப்ப வந்து இது வந்து முற்றிலுமாக வந்து பட்டா நிலமா? நான் சொல்லல, ராஜபாதை உண்டு நீங்களும் சொன்னீங்க, இங்க ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா ராஜபாதை இருந்திருக்கலாம். ஆனா ரீசர்வேக்கு அப்புறம் அது இல்லன்னு தான் இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் சொல்றாங்க. நான் சொல்றேன்னு இல்ல, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. சட்டமன்ற குழு முன்னால சட்டமன்ற குழு செக்ரட்டரி இருந்தாரு, மாவட்ட ஆட்சியாளர் இருந்தாரு, எல்லாரும் இருக்கிறவங்க முன்னிலையில தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆண்ட்ரோஸ், தற்போது வந்து நகராட்சி தலைவி கூறியது போது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை, அதாவது அந்த குழு ஆய்வு செய்யும் போது அந்த குழுவில் இவர்களும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து 40 அடியாக சுருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதையில வந்து ஆக்கிரமிப்பே இல்ல அப்படிங்கறது தான் இந்த பகுதியிலிருந்து அவங்க எடுத்து செல்லக்கூடிய தகவலாக பதிவு செய்திருக்காங்க. ஆண்ட்ரோஸ், அப்படிங்கிறது இவங்களுடைய தகவலாகவும் இருக்கிறது. ஜெபஸ்ரீ, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இந்த நேரத்தில் நான் திருமதி விஜயதாரணி அவங்ககிட்ட கேட்க கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு, நீங்க அதுக்குண்டான ஒரு முயற்சி எல்லாம் தொடக்கத்துல பண்ணீங்க. இந்த சூழ்நிலையில அடுத்து நீங்க மேம்பாலம் அமைக்கணும் அப்படிங்கறது லெவல் வரைக்கும் நின்றுருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அது யார் வந்தாலும் சரி, மக்களுடைய நலனுக்காக என்ன தீர்வாக இருக்கும்? சுருக்கமா சொல்லுங்க. அதாவது குறிப்பாக இன்றைக்கு வந்து இந்த மார்த்தாண்டம் பகுதி என்பது ஒரு தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி வர்த்தக பகுதியாக இருந்தாலும் கூட மக்களின் போக்குவரத்து பெரிய அளவில் இந்த பகுதியை நம்பித்தான் இருக்கு. இன்னைக்கு 4 வழிச்சாலை வந்தா இல்ல புறவழிச்சாலைன்னு எடுத்துக்கிட்டா எது வந்தாலும் அது வழியா ஓரளவுக்கு டிராபிக் மாற்றி விடப்பட்டு இங்க டிராபிக் குறையலாம். ஆனால் அது மட்டுமே தீர்வா இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு வர்த்தக மைய பகுதி. எப்படினாலும் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஆகையால இந்த இடத்தை நாம எப்படி சரி பண்றதுன்னு பாக்கணும். ராஜபாதை 150 அடி இருந்தது அப்படிங்கிறாங்க. ரீசர்வே வந்ததுனால அது வந்து இன்னைக்கு பட்டாலாம் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா எனக்கும் அவங்க சொன்ன இதே சட்டமன்ற குழு முன்னாடி இதேதான் எந்த பதில எனக்கு சொன்னாங்க. தமிழக அரசும் இதேதான் சொல்லிட்டு, அதாவது 150 அடி ராஜபாதை, நீங்க சொல்ற ராஜபாதை எல்லாம் இப்ப கிடையாது அப்படின்னு எங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. 150 அடி இல்லன்னா பரவாயில்ல, ஒரு 100 அடிக்காவது அந்த ரோட நீங்க விரிச்சு கொடுங்க, விரிவுபடுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் போராடி நான் கேட்டுக்கொண்டேன். அப்பதான் வந்து ஒரு கீழ்வழி பாதையும் ஒரு மேம்பாலமும் அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் அதை நான் வலியுறுத்தினேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பட்டா 40 அடி தான் ரோடு இருக்குன்னு சொன்னா நான் நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். அங்க வந்து நிச்சயமாக ஒரு 100 அடி ரோடு இருக்குங்கிறது எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த அளவில் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 50 அடிக்குண்டான அந்த இருபுறத்திலும் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஆக்கிரமிப்புகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை அவர்கள் நீக்க வேண்டும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டி இருக்கிற வரைக்கும் அது பட்டா வழங்கப்பட்ட இடமாக இருக்கலாம். அதன் பின்னர் கூரையை நீட்டி நிறைய இந்த சின்ன சின்ன உணவகங்கள் அது இது நிறைய அந்த கூரைகளை நீட்டி 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 நிறைய அதை சுருக்கிட்டாங்க, நிறைய பாதையை சுருக்கிருக்காங்க. ஏன் இங்க சென்னையில கூட இப்ப நம்ம வரும்பொழுது பெருங்குடியில அங்க பெரிய இடம் இருக்கு, வர 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 தந்தி டிவி கிட்ட வர வர அது சுருங்கி இருக்கு. பார்த்தா நல்லா தெரியுது, ஆக்கிரமிப்பு நல்லா தெரியுது. இந்த மாதிரி மார்த்தாண்டத்துல இதே சூழ்நிலை தான். நான் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதை நினைச்சிட்டே தான் வந்தேன். இதே சூழ்நிலை தான் நிலவுது. அந்த இடம் சுருங்கி வரும். கரெக்டா பம்பத்துல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய ரோடா வரும்போது வந்து அப்படியே அது பயங்கரமா சுருங்கிரும். அப்ப அது ஆக்கிரமிப்புங்கிறது நாம ஏன் புரிஞ்சுக்க கூடாது? மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கேள்வியை நான் எழுப்பி இருக்கிறேன். அந்த ஆக்கிரமிப்பு என்ன உண்டோ சட்ட ரீதியா நீங்க ரீசர்வே எடுத்த ரெக்கார்டு வச்சே பண்ணுங்க. நீங்க பழைய ராஜபாதை கூட யோசிக்க வேண்டாம். ரீசர்வே பிரகாரமே ஆக்கிரமிப்பு இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை என்ன உண்டோ அதை நீக்கிவிட்டு, அது சிறிதளவுதான் இருக்கும், அதை எடுத்தாலே பெரிய அளவுல மாற்றம் தெரியும். அந்த அளவில் அதை நீக்கிவிட்டு ஏற்கனவே ஆய்வு செய்த அந்த மேம்பாலத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த சைட்ல இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வழி கீழே இருந்து அவங்களுக்கு ரோடு கிடைக்கும், மேல மேம்பாலத்துல இருந்து ரோடு கிடைக்கும். அந்த மலேசியன் மாடல்ல கட்டும் பொழுது எங்களோட சிட்டியை, மார்த்தாண்டம் சிட்டியை பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டு இருக்கும், பெரிய அளவில் மாற்றங்களை கண்டு இருக்கும், வருவாயும் அதிகரிக்கும். ஆகையால் இந்த மாற்றத்திற்கு நிச்சயமாக மக்கள் ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான்
நான் பலமுறை பல வர்த்தக சங்கங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்கேன். எல்லாருமே இதுக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்காங்க. பெரிய இழப்பு இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். இதில் அரசியல் ஆக்காமல் அனைத்து கட்சிகளும் இணைந்து இதற்காக நாம் போராட வேண்டும். இன்னைக்கு அதோட களத்தை நான் பார்த்துட்டேன். அங்க வந்திருந்த நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கருத்தை தான் அவங்க பிரதிபலிச்சாங்க, அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்க ஒரு சீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மார்த்தாண்டம் முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நீங்க விளம்பங்கோடு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக அந்த பகுதி மேம்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். நன்றி. இந்த நிலையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் தொகை பெருகிவிட்டது, வர்த்தகம் பெருகிவிட்டது, ஒவ்வொருத்தவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய வாகனம் பெருகிருச்சு. அதற்கேற்றாற்போல் சாலை போக்குவரத்து என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில இப்ப நாம குறிப்பிட்ட இந்த பகுதியில அந்த போக்குவரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக ஆக்கிரமிப்பு என்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி மக்களும் ஒரு சில விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். அந்த அதிகாரிகள், அரசு இயந்திரங்கள், அந்த NHAI என்று சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு, அவர்கள் எல்லோருமே இதற்கு உறுதுணைந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். வரவிருக்கின்ற அரசும் இதற்கு உண்டான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இன்னொரு மாற்று வழி அப்படின்னு சொல்லி அது புறவழிச்சாலையாக இருக்கட்டும், இல்ல தங்க நாற்கரை சாலையாக இருக்கட்டும், எந்த சாலையாக இருந்தாலும் அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி, அவர்களுக்கு மட்டுமே இல்ல அந்த குளங்கள்லாம் பாதிக்கப்படாமல், இந்த இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாமல் அந்த தங்க நாற்கரை சாலையோ புறவழிச்சாலை திட்டமோ அமைய வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட திருமதி விஜயதாரணி அவர்களுக்கும், அங்கே எமது செய்தியாளர் ஜெபசன் அவர்களுக்கும், அங்கிருந்தக்கூடிய குளித்துறை நகர்மன்ற தலைமை முதற்கொண்டு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொடர்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.